அறிவுக்கான அணுகல், ஆக்சஸ் டு நாலேஜ். உலகத்திலேயே 4வது அதிகமா PhD பட்டதாரிகளை உருவாக்குற நாடு இந்தியா. இது பெருமையான விஷயம்தான். ஆனா இதுல ஒரு சோகமான முரண்பாடு இருக்கு. என்னது? இந்த ஆராய்ச்சி பண்ற மாணவர்கள் பலர் அடிப்படை ஆய்வுதல்களை படிக்கிறதுக்கு சந்தா கட்ட முடியாத நிலைமையில இருக்கிற பல்கலைக்கழகங்கள்ல இருந்து வர்றாங்க. ஆமா, இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு PhD பண்ணணும்னா நூத்துக்கணக்கான ரிசர்ச் பேப்பர்ஸ் படிக்க வேண்டியிருக்கும். ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற உதவித்தொகை ரொம்ப கம்மி. மாசம் ஒரு 20,000 இருந்து 35,000 வரைக்கும் தான் இருக்கும். ஆனா ஒரு ஆய்வுக் கட்டுரைய ஆன்லைன்ல படிக்கணும்னா சில சமயம் $20 இருந்து $3,000 வரைக்கும் கூட கேக்குறாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 17,000 ரூபாயில இருந்து 2,50,000 லட்சத்துக்கும் மேல. அடேங்கப்பா. ஆமா, இது எப்படி ஒரு மாணவனால கட்ட முடியும்? இது நேரடியா அறிவை பெறதுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு. சமீபத்துல கூட சைஹப், லிப்ஜன் மாதிரி சில வெப்சைட்கள் இருந்துச்சு. அதுல நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை இலவசமா எடுக்க முடியும். டெல்லி ஹைகோர்ட் அதை முடக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க. ஏன்? உலகத்துல இருக்கிற 3 பெரிய பதிப்பகங்கள் எல்சியர், வைலி, அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி இவங்க தான் கேஸ் போட்டாங்க. காப்பிரைட் மீறல்னு சொன்னாங்க. இந்த 3 கம்பெனிகளும் உலக கல்வி பதிப்பு சந்தையில ஒரு பெரிய பங்கு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. இந்த பதிப்பகங்களோட பிசினஸ் மாடலே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல. ஆமா, யோசிச்சு பாருங்க. ரிசர்ச் பண்றது அறிவியலாளர்கள். அதுக்கு பணம் பெரும்பாலும் அரசாங்கத்தோடது இல்லனா மாணவர்களோட கல்வி கட்டணும். அந்த ரிசர்ச்சை மதிப்பிடுறதும் மத்த அறிவியலாளர்கள் தான், அதுவும் இலவசமா. ஆனா இந்த பதிப்பகங்கள் அந்த கட்டுரைகளை ஒன்னா சேர்த்து ரொம்ப அதிகமான விலைக்கு அதே பல்கலைக்கழகங்களுக்கும் மாணவர்களுக்கும் விக்கிறாங்க. ஒரு ஆய்வு சொல்லுது 2017ல சைஹாப்ல இருந்து டவுன்லோட் பண்ணதுல கிட்டத்தட்ட 9% இந்தியால இருந்து நடந்திருக்குன்னு. இது தேவை எவ்வளோ அதிகமா இருக்குன்னு காட்டுது. இதோட பாதிப்பு மருத்துவத்துறையில ரொம்ப மோசமா தெரியுது. மருத்துவம்ங்கிறது தினமும் மாறிட்டே இருக்கிற துறை. புதுசு புதுசா ஆய்வுகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா வளரும் நாடுகள்ல இருக்கிற பல டாக்டர்ஸ் இந்த மாதிரி காசு கட்டி படிக்க முடியாம லேட்டஸ்ட் மருத்துவ தகவல்களை தெரிஞ்சுக்க முடியாம இருக்காங்க. இது உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை முறைகளை மேம்படுத்துறத தடுக்குது. அப்போ இது வெறும் வணிக பிரச்சனை இல்ல, ஒரு தார்மீக பிரச்சனையாவும் மாறுது. நிச்சயமா, அறிவை சில பேர் லாபத்துக்காக முடக்கி வைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த பிரச்சனை மருத்துவம் தாண்டி எல்லா துறைகள்லயும் இருக்கு. பல்கலைக்கழகங்கள் கூட சமூகத்துக்கு என்ன தேவைங்கிற ஆய்வை விட எந்த ஆய்வு இந்த மாதிரி பெரிய வெளிநாட்டு பத்திரிகையில வருதோ அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி ஒரு சூழல் உருவாகி இருக்கு. தெற்குலக நாடுகள், அதாவது நம்ம மாதிரி வளரும் நாடுகள், வடக்குலக நாடுகளோட, அதாவது வளர்ந்த நாடுகள் ஆய்வாளர்களுக்கு வெறும் டேட்டா சேகரிக்கிற இடமா மட்டும் பார்க்கப்படுற ஒரு நிலைமை. நம்ம ஊர் அறிவுக்கு அங்கீகாரம் கம்மியா இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற காலநிலை மாற்றம், புது புது நோய்கள் மாதிரி உலகளாவிய பிரச்சனைகளை சமாளிக்கணும்னா அறிவை பகிர்ந்துக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். இத உணர்ந்துதான் 2021ல யுனெஸ்கோல இருக்கிற எல்லா உறுப்பு நாடுகளும், இந்தியாவும் தான், திறந்த அறிவியல் ஓபன் சயின்ஸ்னு ஒரு கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க. அதோட நோக்கம் என்ன? அறிவியல் அறிவை எல்லாரும் சுலபமா அணுகுற மாதிரி வெளிப்படையா ஒரு கூட்டு முயற்சியாக மாத்தணுங்கிறது தான். ஆனா இந்த ஒப்பந்தம்லாம் வந்த பிறகும் இந்த பெரிய பதிப்பகங்கள் தங்களோட லாபத்தை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. இயற்கையா கிடைக்க வேண்டிய அறிவுக்கு இவங்க ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்குறாங்க. அறிவியல் ஒரு கூட்டு முயற்சி. ஆனா அதோட பலன்கள் எல்லாரையும், குறிப்பா அந்த ஆய்வுல பங்கு பெற்ற சமூகத்தை கூட சென்றடையலங்கிறது வருத்தமா இருக்கு. ஆமா, இந்த 21ஆம் நூற்றாண்டு சவால்களை எல்லாம் சமாளிக்கணும்னா நாம அறிவை ஒரு வியாபார பொருளா பார்க்கறத நிறுத்தி அதை ஒரு பொது சொத்தா, காமன்ஸா பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த பெரிய பதிப்பகங்களோட பிடிய தளர்த்தவும் அறிவை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கவும் அரசாங்கங்கள், கல்வி நிறுவனங்கள், ஆய்வாளர்கள், பொதுமக்கள்னு எல்லாரும் சேர்ந்து அழுத்தம் கொடுக்கணும். அப்போதான் அறிவதோட உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றும். எல்லாரும் நல்ல நியாயமான சமூகங்களை கட்டுறதுக்கு அது உதவும்.